கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். மார்க் 1:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அக்கறைக்கு போவோம் வாருங்கள் தியானிச்சோம். அடுத்து இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் தியானிச்சோம். இன்றைக்கு 3வது என் பின்னே வாருங்கள். இயேசு சொல்றாரு சீஷர்களை நோக்கி, கடலில அவர் கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிற ஒரு சகோதரருடைய டீமை பார்க்கிறாரு. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். ஸோ இன்றைய தலைப்பு என் பின்னே வாருங்கள். ஸோ இயேசுவின் பின்னே வருவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை. நான் இயேசுப்பாவை பின்பற்றணும், நான் இயேசுப்பாவை ஃபாலோ பண்ணணும். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்குது. சில மனிதர்களையும் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. மனிதர்களை இவங்கள மாதிரி நம்மளும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்ஸை மாற்றணும், நம்மளுடைய ஸ்டைல்ஸை மாற்றணும், நம்ம வே ஆஃப் ஸ்பீச்சை மாற்றணும், இந்த மாதிரி நம்மளுடைய ஆட்டிடியூடு இந்த மாதிரி மாற்றணும். இந்த மாதிரி பல காரியங்களை சில மனிதர்களை பார்த்து நம்ம மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். சில ஊழியர்களை கூட பார்த்து நம்மளும் இந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாடணும், நம்மளுடைய பேசும்போது நம்மளும் பேசுகிற வார்த்தைகளை இப்படி பேசணும், இவர்கள் இந்த காரியங்களை உபயோகப்படுத்துகிறாங்க, இப்படி காரியங்கள் சில பேருக்கு இருக்கும். எனக்கு பிடித்த இந்த ஊழியர் இந்த பிராண்டில் இந்த காரியங்களை உபயோகப்படுத்த, நானும் அந்த பிராண்டில் என்ன பண்ணணும் உபயோகப்படுத்த. இப்படி அநேக உலக பிரகாரமான காரியங்களுக்காக உலக பிரகாரமான மனிதர்களை என் சர்ச்சுக்குள்ளே கூட சில ஐகான்ஸ் நமக்கு இருப்பாங்க, அவர்களை பின்பற்றுவதற்கு. ஆனால் இவர்களை பின்பற்றுவதை விட இயேசுவை பின்பற்றுவது என்பது கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு விஷயம். இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுவதை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். மார்க் 1:17 சொல்லுகிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். சில நபர்கள் அவர்களை பின்பற்றி நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கை சில மாற்றங்களை அடையும். ஸோ அவங்கள பின்தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அவங்கள பற்றின அப்டேட்ஸ் என்ன பண்ணுது, டக்குன்னு கிடச்சிருது. அவர்கள் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குது, இப்போ எந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் அவர்களை குறித்த தகவல்களை அறிந்து கொள்கிறோம். அவர்களை பின்பற்றுகிறவர்களும் ஒருவேளை இந்த நபரை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்கிறதுல அவர்கள் உடையில, பேச்சில், நடையில் அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவர்கள் அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அவர்களை பின்தொடர அந்த மாற்றங்கள் இவர்களுக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்கு, வந்து கொண்டே இருக்கு. இங்கே இயேசு சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை என்னவா மாற்ற போறேன்னா மனுஷரை பிடிக்கிறவர்களை மாற்ற போகிறேன். ஆமென். மனுஷரை பிடிக்கிறவர்கள். இயேசுவை பின்பற்றி வரும்போது நம்மை வெறுக்கிறோம், நம்மளுடைய காரியங்கள் அப்படி நிறைய காரியங்கள் வேதத்தின் அடிப்படையிலையும் நம்ம நிறைய கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா இந்த வசனத்துல ஆண்டவர் குறிப்பாய் அவனுக்கு சொல்றார், உன்னிடத்துல என்ன இருக்கு, ஒரு குறை உண்டு. அப்போ இயேசுவை பின்பற்றி வரும்போது அவர்களுக்கான காரியங்கள் தன்னை வெறுக்கிறது, சிலுவை சுமக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் குறிப்பிடப்பட்டாலும் இன் பர்சனா உங்களிடத்தில் உள்ள குறைவை நீங்க சரி செய்யும் போது இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமா? நிறைய காரியங்கள் இருக்கு, இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. ஆனா இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில நம்ம வெறுக்கிறது, நம்மளுடைய காரியங்களை கொடுக்கிறது, வைக்கிறது, இது எல்லாவற்றிற்கும் மேல நம்மிடத்தில் உள்ள குறைகளை இயேசுவை பின்பற்ற நம்ம இடத்துல இருக்கிற குறைகள் அது என்னவா மாற ஆரம்பிச்சுட்டே இருக்கும், நிறைவாய் மாறிட்டே இருக்கும். என்னென்ன குறைவுகளோட ஒருவேளை இயேசுவை பின்பற்றும் போது முதல் நாள்ல நம்ம இடத்துல இருக்கிற குறைவுகளை லிஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு 3 வருஷம் இயேசுவோடு நம்ம நடந்துட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற நிறைய குறைகள் அது நம்ம விட்டு போயிருக்கும், அது நிறைவாய் மாறிருக்கும், அது ஆசீர்வாதமா மாறி இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ இயேசுவை பின்பற்ற இயேசு அழைக்கும் போதே நம்மிடத்தில் உள்ள குறைகளை, நம்ம இடத்துல இருக்கிற அந்த தேவையில்லாத காரியங்களை அவர் சரி செய்யணும்னு என்ன பண்றாரு, விரும்புகிறார். எதற்காக அவர் சரி செய்ய விரும்புகிறார், எதற்காக அவரை பின்பற்ற விரும்புகிறார்னா மார்க் 1:7 அந்த வசனத்தை அடிப்படையா பார்த்தோம்னா, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குகிறதற்கு அவர் நம்ம என்ன பண்றாராம், பின்பற்றி வர விரும்புகிறார். யோசிச்சு பாருங்க, பேதுரு, யோவான், அந்திரே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நீங்க இங்க இருந்தும் பிடிக்க தான் செய்றீங்க, அங்க போயும் பிடிக்க தான் போறீங்க, ஆனா ப்ராடக்ட் தான் என்னது வேற. இப்ப கர்த்தர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஊழிய அழைப்பிற்கு
வந்ததுக்கு அப்புறம், ஊழியத்திற்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அல்லது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தேவன் எனக்கான காரியத்தை, அழைப்பை குறித்தோ இல்ல என் மேல வச்சிருக்க தரிசனத்தை அவர் அப்பதான் நிறைவேற்ற துவங்குகிறார். இல்ல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க உங்களுக்கான பிராக்டிஸ், இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதற்கான பிராக்டிஸ் நீங்க தேவனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கையில அவர் துவங்கி விட்டார். ஆமென். நீங்க தாயின் கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்க மேல தரிசனத்தை வைத்த தேவன் அந்த தரிசனத்திற்காக உங்களை என்ன பண்ணிட்டே தான் இருக்கிறாரு, ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறாரு. இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த அந்திரேயா இவர்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். அவர்கள் அந்த நேரத்தில் இமீடியட்டா அந்த வலைகளை விட்டுட்டு, தகப்பனை விட்டு இயேசு நோக்கி பின் செல்லும் போது இயேசு சொல்றாரு, இவ்வளோ நாள் நீங்க என்ன பிடிச்சிட்டு இருந்தீங்க? மீன்களை பிடிச்சிட்டு இருந்தீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இப்போ இந்த காரியத்தை தானே செஞ்சுட்டு இருக்கேன், இந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கேன், இதுல எப்படி இயேசுவோட நாம மகிமைப்பட முடியும்? நான் செய்யறது இந்த சாதாரணமான வேலை, நான் இருக்கிறது இந்த சாதாரணமான குடும்பம், நான் படிச்சிருக்கிறது, என்னுடைய படிப்பிற்கும் இந்த ஊழியத்திற்கும் என்ன சம்பந்தம்? நம்ம நினைக்கிறோம் இந்த காரியங்கள் தானே நான் செஞ்சுட்டு இருக்கேன், இதுல எப்படி தேவ நாம மகிமைப்படும்? தேவனுடைய வேலை என்று ஒன்று வரும். அப்போ அது வரைக்கும் நீங்க செய்யற வேலையே நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான பயிற்சியை கர்த்தர் எங்க தான் வச்சிருக்கிறாரு? அங்கதான் வச்சிருக்கிறார். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற வீட்டுல. நீங்க நினைக்கலாம், வீட்டுல நான் சமைச்சிட்டு தானே இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், என் கணவருக்கு சமைச்சு கொடுக்குறேன், என் மாமனார் மாமியாருக்கு சமைச்சு கொடுக்குறேன், சமைச்சு வீட்டை கிளீன் பண்ணி என்னுடைய இதோ 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இதே வேலையை தானே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நேரம் வரும், கர்த்தர் என் பின்னாடி வான்னு சொல்லுவாரு, உன்னை மனுஷரை பிடிக்க உன் கரத்தை பிடிப்பாரு. அப்போ இங்க நீங்க பிராக்டிஸ் எடுத்தது எல்லாமே அங்க ஃபீல்டுல ஒர்க் ஆகும். ஆமென். அதற்கு என்ன ஃபீல்டுல என்ன தேவை, அதுக்கான எல்லா பிராக்டிஸும் உங்களோட கிச்சன்ல என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? நிறைவேற்றி விடுவார். தேவனுடைய வழி நடத்துதல்கள் ஆச்சரியமானது. நம்புறீங்களா? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஊழியம் செய்யணும்னா நான் வந்து மைக் எடுத்து பாடி ஆராதனை நடத்தி மெசேஜ் கொடுத்து அதுதான் ஊழியம். இது ஒரு ஊழியமா இருந்தாலும் இந்த ஊழியத்திற்கான பயிற்சி எங்க தொடங்குது நமக்கு தெரியாது. அது ஒருவேளை மீன் பிடிக்கிற நெட்டுல துவங்கி இருக்கலாம், இல்ல பாத்திரம் விளக்குற சிங்க்ல துவங்கி இருக்கலாம், இல்ல நீங்க உங்க சமையல்ல உங்க குக்கிங்ல அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், நீங்கள் படித்து கொண்டு இருக்கிற காலேஜஸ்ல அது தொடங்கி இருக்கலாம், நீங்க வேலை பார்க்கிற ஒரு ஸ்தலத்துல அது தொடங்கி இருக்கலாம். கர்த்தர் எங்கே எவரை உருவாக்குவார், உற்பத்தி பண்ணுவார்னு தெரியாது. ஆமென். அப்போ கர்த்தர் இப்பொழுது நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை உண்மையா செய்யும் போது, என்னை அழைக்கிற வேலை இருக்குல்ல, அந்த அழைக்கிற வேலையில அந்த அவரோடு கூட சென்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் ஃபுல் எக்யூப்டா ஆகணும்னா எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சத்துல, எனக்கு இப்ப என்ன நடக்குனே தெரியல, இந்த ஃபேஸ்ல இப்போ நான் வேலை பார்க்கிற இடத்துல படிக்கிற இடத்துல அவருக்கு உண்மையா நான் இருந்துட்டா போதும், ஏற்ற வேலையில என்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் அவர் மாற்றிடுவார். ஆமென். இப்போ புரியுதா நம்மளுடைய காரியம் என்ன? நம்ம ஒருவேளை சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், நான் ஜெபிச்சுட்டே வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சும்மா இருக்கேன், காத்துட்டே இருக்கிறேன், ஆண்டவர் குறித்த வேலை வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிறேன், ஊழியம் செய்யறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன், காத்துட்டு இருக்கிறேன். ஊழியம் செய்யறதுக்காக காத்துட்டு என்ன பண்றீங்க, வீட்டில் படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கிறேன். இல்லை, 2019 வருஷம் டிசம்பர் மாதம் ஊருக்கு கடந்து சென்று இருக்கேன். அப்போது ஆலயத்தில் போய் உட்கார, ஒரு சண்டே சர்வீஸ் போய் உட்காந்துட்டு டிசம்பர் மாதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு புதிய வருஷத்துக்கு நீங்கள் என்ன வாக்குத்தத்தம் தரப்போறீங்க, என் கூட நீங்கள் எப்படி இருந்து என்னை புதிய வருஷத்துல என்னை எப்படி நடத்த போறீங்க, எனக்கு என்ன நன்மையை வச்சிருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் சொல்லுங்கப்பான்னு சொல்லி 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் நான் ஆண்டோடைய பாதத்தில் ஒரு சண்டே உட்காந்து சர்ச்சில் போதகர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறார் அடுத்த வருஷத்துக்கான காரியங்களை குறித்து. அப்போது நான் ஆண்டர்கிட்ட கேட்குறேன், இசப்பா எனக்கு என்ன நன்மையை வச்சிருக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் ஒரு சத்தம் என் இருதயத்தில் ஆழமாக கேட்டுது, நான் உனக்கு கொடுத்தேன்ல இந்த 2019 வருஷம் முழு வருஷம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, உனக்கு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னைக்கு உன்னை உயிரோட வச்சிருக்கேன்ல, இந்த ஒரு வருஷம் நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு ஆண்டவர் கேட்டார். இந்த ஒரு வருஷம் நீ என்ன செஞ்ச? 2019 இந்த முழு வருஷம் உனக்கு கொடுத்தனே, நீ என்ன பண்ண? ஸோ அப்போதான் நான் யோசிச்சேன், இந்த 2018 திருமணம் ஆகுறதுக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் ஊழியம் ஜெபம் அந்த அந்த கிளைமேட் நம்மளை சுற்றி இருந்ததுனால நம்ம ஓடி இருக்கோம். கொஞ்சம் ஒரு கிளைமேட் கொஞ்சம் மாற்றி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் யாரு என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு புதிரான ஒரு சூழ்நிலைக்குள்ள நடந்து வரும்போது நம்ம அப்படியே என்ன பண்ணிடுறோம், அமர்ந்து அப்படியே உட்கார்ந்துடுறோம். இப்போ ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன், ஏசுப்பா என்ன
தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணிருங்க, மன்னிச்சிருங்க. இந்த வருஷத்தை நான் வீணாக்கிட்டேன். அன்னைக்கு நான் அழுத ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, என் மேல நீங்க வச்சிருக்கிற அபிஷேகத்தை மறந்து, என் மேல நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை மறந்து நான் இந்த வருஷத்தை வீணாக்கிட்டேன். இனிமே எனக்கு நீங்க கொடுக்கிற வருஷத்துல நான் ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு உங்க கிருபை தாங்க. இந்த புதிய வருஷத்துல நான் என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் செய்வேன், என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்வேன். எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பான்னு அன்றைக்கு ஜெபிச்சுட்டு வந்தேன். 2020ஆம் ஆண்டு ஆண்டவர் இந்த இடத்துல அழகான ஊழியத்தை துவங்கினாரு, ஊழியத்தின் காரியங்களை செஞ்சார். நமக்குள்ள இருக்கிற குறைகள் அது என்னங்கிறத நம்ம உணரும் பொழுதுதான் நம்ம இயேசுவை பின்பற்ற முடியும். நமக்குள்ள இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க உங்களுக்குள்ள ஒருவேளை நீங்க ஊழியத்துக்குள்ளவே இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்காக பாடலாம், ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை கூட நீங்க ஒரு ஊழியத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லெவல்ல கூட ஆண்டவர் உங்களை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா நமக்குள்ளே இருக்கிற குறைவு, இன்னைக்கு எனக்குள்ள ஏதாவது குறைவு இருக்கா, இன்னைக்கு என் வலையில எங்கேயாவது கிழிந்து போயிருக்குதா, என் வழியில ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் மாட்டி இருக்குதா, நான் அதை நிறைவு செய்கிறதற்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இயேசுவை பின்பற்றுகிறேனுங்கிற அந்த ஒரு கேடருக்குள்ளவே நான் வரேன். அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளவே நான் எப்பதான் வரேன், எனக்குள்ளே இருக்கிற குறைவுகளை நான் அறிக்கையிடும் போது. இயேசுவை பின்பற்றி நம்ம வரும்போது முதலாவது நம்முடைய ரொட்டீனை விட்டுட்டு வரணும். நம்முடைய ரொட்டீன், காலையில் எழுந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், வர்றோம், ரெஸ்ட் எடுக்க, தூங்குறோம். இது நம்மளுக்கு ஒரு ரொட்டீனாக இருக்குன்னா, இயேசுவை பின்பற்றும் போது நம்ம ரொட்டீனில் சில சேஞ்சஸ் செய்து ஆக வேண்டும். அந்த ரொட்டீன் அப்படியே இருக்காது. நம்ம ஆண்டவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரொட்டீன் கொஞ்சம் பாதிக்கப்படும். நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சிருக்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும். சில காரியங்கள் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்து கொண்டிருப்போம். தேவன் அதை விரும்ப மாட்டார், தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். அப்போ இயேசுவை பின்பற்ற விரும்புகிற நாம் முதலாவது நமக்குள்ளே இருக்கிற குறைவுகள், அந்த ஒரு குறைவு என்னங்கிறத அது நீங்க ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்தாதான் தெரியும். அந்த ஒரு குறைவை நம்ம கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, நம்முடைய ரொட்டீனை சில காரியங்களை விட வேண்டியது இருக்கும், சில காரியங்களை ஆட் பண்ண வேண்டியிருக்கும், சில பிரயாசங்களை எடுக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப காலையில எந்திரிச்சு பழக்கம் இல்லாதவர்கள் எழும்ப வேண்டியது இருக்கும். ரொம்ப லேட் நைட்டு இருக்காதவங்க முழிச்சிருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பிரயாசங்களை எடுக்க நம்ம முன் வரும்போது இயேசுவை நம்ம என்ன பண்றோம், பின்பற்றுகிறோம். இதை ஒரு 5 காரியங்கள் நான் சொல்ல போறேன். தேவன் நம்மை மனுஷரை பிடிக்கிறவர்களாக அவர் ஆக்குவதற்காக, நம்மை மனுஷரை பிடிப்பதற்காக அவர் நம்மை பின்பற்றி வர சொல்லுகிறார். என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றார். நம்பர் 1, மனுஷரை பிடிக்கும் போது முதலாவது இயேசு உங்களை அழைத்து காண்பிப்பார். ஹீல் ஷோ யூ, எப்படி மீன் பிடிக்கணுங்கிறத காண்பிப்பார். என்னவா, முதல்ல மனுஷரை பிடிக்கும் போது போய் இந்த கடல்ல போய் மீனை பிடிச்சிட்டு வான்னு முதல்ல இயேசு யாரையும் என்ன பண்ண மாட்டார், அனுப்ப மாட்டார். முதல்ல காண்பிப்பார். ஹீல் ஷோ யூ, எப்படி மீன் பிடிக்கணும். நம்ம அதை வேதத்தின் மூலமா கற்றுக்கொள்ளுகிறோம், வசனத்தின் மூலமா சபைக்கு வரும்போது சக ஊழியர்கள் விசுவாசிகள் மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், காண்பிப்பார். இப்படி தான் மீன் பிடிக்கணும், இதுதான் இந்த மீன் இப்படிப்பட்ட மீன், இது விலை கூடின மீன், இது மேலே தரிசனம் நிறையா இருக்கு, ஆனால் இது என்ன பண்ணிகிட்டே இருக்கு, வலிக்கு வலையில மாட்ட மாட்டேங்குது, இது இந்த மீன் அப்படின்னு மீன்களை பிடிப்பதற்கு he will show you first. ரெண்டாவது he will teach you, உங்களுக்கு போதிப்பார். மீனை காமிச்சிட்டு ஒவ்வொரு ஆத்துமாவையும் பிடிப்பதற்கு ஒரு கலை வேணும், ஒரு அனாயிண்டிங் வேணும், ஒரு கிருபை நிறைந்த வார்த்தை வேணும், உப்பால் சாரமேறின வார்த்தைகள் வேணும். ஒருவேளை ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ரட்சிப்பு அங்கே ஏற்பட்டு இருக்காது. ஆனால் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு 4 வார்த்தை காஸ்பல் 1000 பேர் 2000 பேர் என்ன பண்ணிடும், ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துடும். அப்போது ரெண்டாவது, இயேசு உங்களுக்கு போதிப்பார் எப்படி மீன் பிடிக்கணும், இந்த மீனை எப்படி பிடிக்கணும், எப்படி வலையில் மாட்ட வைக்கணும்னு. நம்ம வீட்டில் கூட நம்ம குடும்பத்தில் கூட சில பேருக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம். சில பேர், ஆண்டவரே இவர்கள் ரட்சிக்கப்படணும், இந்த மீனை நீங்கள் ரட்சிங்க ஏசப்பான்னு நம்ம சபையில் வருகிற குடும்பங்களுக்காக இல்லை உங்கள் உற்சார உறவினர்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய பாதத்தில் உட்காரும் போது அவர் முதல்ல உங்களுக்கு காமிச்சிட்டார்ல, இந்த மீன்லாம் இருக்குது, உன் ஏரியாவில் தான் இது இருக்குதுன்னு காமிச்சிட்டார்ல. ரெண்டாவது, அவர் உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் அவர் பாதத்தில் உட்காரும் போது உங்களுக்கு போதிப்பார், இந்த மீனை இப்படி தான் பிடிக்கணும், நீ இதற்கு இப்படி ஆயத்தமாகி இதை போய் இப்படி இந்த வார்த்தைகளை பேசணும். அவர் நம்மளுக்கு கற்றுத்தருவார். மூணாவது தான் அவர் என்ன பண்றாரு, நம்மளை
அனுப்ப வேண்டிய ஒரு காலம் என்று ஒன்று வரும். அப்போ கரெக்டாக அனுப்புவார். கிருபை நிறைந்த அந்த வார்த்தைகளை வச்சு he will send you to catch fishes. அந்த முதலாவது நமக்கு காண்பிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு போதிக்கிறாரு, மூணாவது நம்மை அனுப்புகிறார். சில பேரை ஆண்டவர் அனுப்பிட்டாரு, நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பார்த்துட்டீங்க மீனை, ஆண்டவர் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு, உங்களை அனுப்பிட்டாரு, ஆனால் இன்னும் நீங்கள் சில பேர் தயக்கத்தோடு இருக்கிறீங்க. உண்மைக்குமே வா, நம்ம இப்போ போய் பேசிடலாமா, இப்போ சொல்லலாமா, இந்த ஆத்மாவுக்கா சொன்னால் வருவாங்களா, இவர்களுக்காக பேசி நம்ம விசுவாசத்தை நம்ம கெடுத்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பப்பட்ட சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, தயங்கி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். இது மூணாவது ப்ராசஸ். நாலாவது, உங்களை மீன் பிடிக்கிறவர்களாக மாற்றுவார். he will make you, மாற்றுவார், உங்களை உருவாக்குவார். முதல்ல போய் முத மீன் பிடிக்க கற்றுத்தர கொள்றவங்க, இந்த தூண்டில் வச்சு பிடிக்கிறவங்க குட்டி குட்டி மீன்களை பிடிப்பாங்க. முதல்ல போனோடனே 15 கிலோ சுறா மீனை பிடிச்சிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அந்த சுறா மீன் கிடைத்தாலும் பிடித்தாலும் அதை எடுத்துட்டு வர்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு என்ன பண்ணாது, இருக்காது. அப்போ சின்ன சின்ன மீன்கள் he'll make you, ஒவ்வொன்றா அவர் உருவாக்குவார். கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல 5 ஆத்துமா, அதில் நீ உண்மையா இருக்கியா, 10 ஆத்துமா உண்மையா இருக்கியா, 100 ஆத்துமா உண்மையா இருக்கியா, லட்சங்கள் கோடிகள் நமக்காக காத்திருக்குது. ஆமே, கடல்ல போனா கடல்ல இல்லாத மீனே இல்லை, ஆறுகளில் குளங்களில் குட்டைகளில் தேங்கி கிடக்கிற மீன்கள் அது லட்சங்களாக இருக்குது ஆத்துமாக்கள். ஒருவேளை இன்றைக்கு ஆத்துமாக்களை பிடிக்கிறவங்க போய் கடலில் போய் பிடிச்சிட்டு வாங்கப்பா, ஆற்றுல போய் மீன் இருக்கான்னு பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நேரம் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, பக்கத்து சபையில் நெட்டை விட்டுறோம், போட்டை கொண்டு போய் பக்கத்து சபையில் விட்டு போய் அப்படி ஒன்று என்ன பண்ணிடுறோம், 10 ஆத்துமா தூக்கிட்டு வந்து நம்ம சபையில். அப்படி அல்ல, அப்படி மீன் பிடிக்கிறவர்களாய் அல்ல, கடலில் போய் மீன் புதிய ஜெனரேஷன் ஆத்துமாக்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான மீன்களை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். ஆமேன். எத்தனை பேருக்கு ஆசை நம்மளை கர்த்தர் அப்படி உருவாக்கணும்னு? ஆமேன். உங்கள் கூட இருக்கிற கேஷுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கூட சின்ன வயசுலேருந்தே சில பேர் படித்து கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஆனால் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருப்பாங்க. உங்களுடைய எல்லா விதமான இன் அண்ட் அவுட் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இயேசுபாவை பற்றி மட்டும் சொன்னால் அதை பற்றி மட்டும் பேசாத அப்படிங்கிற ஒரு கேட்டகரி எல்லாரோட வாழ்க்கையிலும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அந்த ரட்சிப்பிற்குள்ளே வராமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கிரையும் செலுத்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களை உருவாக்குவார். அவர்களை உங்கள் வலையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பிடித்து கொண்டு வரும்படிக்கு கிருபை செய்வார். ஆமே. ஸோ நான் எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன். நம்பர் 1 என்னது? முதலாவது, கர்த்தர் காண்பிப்பார், he'll show you. ரெண்டாவது, he will teach you, போதிப்பார். மூணாவது, அனுப்புவார். அந்த ஃபீல்டுக்குள்ள, ஆறுகளுக்குள்ள, குளங்களுக்குள்ள, கடல்களுக்குள்ள, சில பேர் கடல்களுக்குள்ள கர்த்தர் அனுப்பி இருக்கிறார், உங்களை அனுப்புவார். நான்காவது, உருவாக்குவார் உங்களை. he will make you to catch fishes. அந்த மீன்கள் ஆத்துமாக்களை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல தூண்டிலில் பிடிச்சவங்க, அடுத்து வலையில் பிடிச்சவங்க, போட்டில் பிடிச்சி, அப்படி ஒரு பெரிய 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 லெவலில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அளவிற்கு கர்த்தர் உருவாக்குவார். ஃபைனலா ஐந்தாவது, he will transform you to catch fishes. நம்மை மறுரூபமாக்குவார். இந்த அனுபவத்துக்குள்ள வர்ற வரைக்கும் தேவனை நம்ம விடக்கூடாது. ஆமேன். இன்னைக்கு என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்ங்கும் போது சில பேர் ஆத்துமாக்களை பிடிப்பதை காண்பிக்கிறதுலே, ஆண்டவர் காண்பிக்கிற ஆத்துமாக்களை பார்த்து கொண்டே நின்று விடுகிறார்கள். சில பேர் ஆண்டவர் போதிக்கிறத கேட்டுட்டே நின்றுறாங்க. ஆண்டவர் பாதத்திலேயே உட்காந்துருவோம். தேவனை அனுப்பும் போது என்ன பண்றது இல்லை, போறதில்லை, இன்னும் உட்காந்துருப்போம். மரியாதை போல அவர் பேசுறதை கேட்டா நல்லா இருக்கு, கேட்டா நல்லா தான் இருக்கும், ஆனால் நீங்கள் கிரியை செய்வதற்கென்று ஒரு காலம் வேணும். ஆமேன். மார்த்தாளை குறித்து அவங்க வேலை செய்றாங்க. மார்த்தாளை போல வேலை செய்வதற்கு ஒரு நேரம் இருக்கு. ஆமேன். மரியாதை போலவே கடைசி வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருக்க முடியாது. நாம் கிரியை செய்வதற்கு ஒரு காலம் இருக்கு. கர்த்தர் உங்களை அனுப்புவார். அனுப்புகிற வரைக்கும் அவருடைய பாதத்திலே காத்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கற்றுக்கொண்டு தேறினவர்கள் ஆகும்போது கர்த்தர் ஒரு நாள்ல என்ன பண்றார், நம்மளை அனுப்புறாரு. அனுப்பும் போது நாம் என்ன பண்ணணும், அந்த கிரியை செய்ய நாம் நம்மை ஸ்திரப்படுத்தி இருக்க வேண்டும். ஒருவேளை சில காரியங்கள் நம்ம புக்கில் படிக்கும்போது தியரிட்டிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும், ப்ராக்டிக்கலாக உள்ளே இறங்கும் போது சில காரியங்கள் இருக்கும். அது நம்ம தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளுக்கு புரியாது.
தியரியில் சில காரியங்கள் ரொம்ப ஈஸியாக தெரியும், ப்ராக்டிக்கலாக இறங்கும்போது அது ரொம்ப கடினமாக இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில் கர்த்தர் உங்களை அனுப்பி என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். இதில் அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவார்? கைட் பண்ணுவார். இந்த வார்த்தையை பேசணும், என்ன வார்த்தை பேசணும், நம்முடைய வாயில போடுவார், என்ன காரியங்கள் செய்யணும், அவர் உருவாக்குவார். கடைசியில் அவர் நம்மை மறுரூபமாக்குவார் மீன்களை பிடிக்கிறதற்கு. இந்த பூமியில் நீங்கள் நிறைய மறுரூபமாக்கப்பட்ட ஊழியர்களை பார்த்துருப்பீங்க. அவர்கள் வந்து நின்று 2 வார்த்தை சொன்னாலே ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஏன்? அவர்கள் வந்து நின்று இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் துக்கங்கள் மாறும், சந்தோஷமாகும் போது 10 பேர் 15 பேர் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாருன்னு ஓடி வராங்க. ஏன்? ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருந்து காரியங்களை கேட்டு ஆண்டவருடைய பாதத்திலிருந்து உருவாகி அவர்கள் மறுரூபமான நிலைமைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை அப்படித்தான் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரும் வெறும் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேங்கிறது நாட் அ சிங்கிள் வேர்டு. நான் உங்களை வாங்கப்பா, உங்களை மனுஷரை பிடிக்க, இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்களா, வாங்க இதை இப்படி போடுங்க, அப்படி அல்ல. ஒவ்வொரு நாள் ப்ராசஸ் இது, ஒவ்வொரு நாளும் நடக்கிற ப்ராசஸ். இந்த காரியங்கள் நாம் மறுரூபம் ஆகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நடக்கணும். நாம் மறுரூபமாக்கப்பட்டு அந்த மீன்களை பிடிக்கும் போது அந்த ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துகிற கிருபையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். தேவனுக்காக ஜனங்களை என்ன பண்றோம்? எழுப்புகிறோம். அந்த கிருபையை ஆண்டவர் நமக்குள்ள வைக்கிறார். ஒருவேளை நீங்க தேவனுக்குள்ள வரும்போது உங்களை சரியா நடத்துறதுக்கு அந்த மாதிரி மனிதர்கள் இல்லாம இருந்திருக்கலாம். சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய போதனைகளை உங்களுக்கு சொல்லித்தரக்கு ஆட்கள் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்கள் பிடிக்கிற அந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துல போய் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆத்துமாக்களை நேர்வழியாய் நடத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களை உருவாக்குற ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு? சொல்லி தந்துருவார். ஸோ 5 காரியங்கள் இருக்கு மீன் பிடிக்கிறதுல. 5 காரியங்கள். முதலாவது காரியம், நீங்க தேவன் உங்களுக்கு காண்பிப்பார், 2வது போதிப்பார், 3வது அனுப்புவார், 4வது உருவாக்குவார், 5வது மறுரூபமாக்குவார். நம்ம இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம்.